வெல்கம் டு அந்தமான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் சிரியாத்தப்பு. இந்த இடம் ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸுங்க. பாருங்கள், இந்த இடம் நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளால் ட்ரக்கிங் பண்ணி தான் இந்த காட்டுக்குள்ளார வர முடியுமே. அண்ட் மோரோவர், இந்த இடத்துல இருந்து நீங்கள் நின்று பாருங்களேன், நம்மளை சுற்றி ஒரு ஐலாண்ட் கூட இல்லாமல் எவ்வளோ பிரம்மாண்டமான நம்ம ஆழ்கடலை பார்க்க முடியுங்கிறது சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள், அதை தாண்டி ரொம்ப தூரம் போகாதப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்தமான்ல எங்களுக்கு 5வது நாளுங்க. இன்னைக்கு நல்லா ஹாப்பியாக சுற்றி பார்த்துட்டு இதோடு எங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாளைக்கே சென்னைக்கு எங்கள் பொழப்ப பார்க்க கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு நாங்கள் பிளான் போட்டது என்னவோ ஒன்றுங்க, ஆனால் செஞ்சது வேற. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் போக போக சொல்கிறோம். இந்த வீடியோவில் போர்ட் பிளேயருக்கு ஜஸ்ட் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற 4 செம்ம வித்தியாசமான பீச்சஸ் தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்கிறேன். எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி அந்தமானுக்கு வந்தோம், இங்கே டே 1, டே 2, டே 3, டே 4ல் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், அந்தமானில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோடைய லிஸ்ட் அண்ட் அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிற பட்ஜெட், இது எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுங்க, எங்களோட இந்த 5 வீடியோஸை பார்த்தாலே நீங்கள் எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக அந்தமானை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி போக வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச வர அந்தமானை முழுசாக சுற்றி காட்டிட்டோங்கிற திருப்தியோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறை குறை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு 5th டேங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனை நாங்கள் கார்பின் கவ் பீச்சுக்கு ஒரு ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். ஒரு நிமிஷம் போருமா, நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக எனக்கு 2 டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டு மேற்கொண்டு வீடியோ போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டே 1ல் கேப் டிரைவர் குமார் அண்ணா அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகலை, அதனால ஆட்டோவில் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். இப்போதான் குமார் அண்ணா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு, இருந்து நம்ம ஏன் இப்போ ஆட்டோவில் போகிறோம்? அதே மாதிரி நம்ம டே 3லயே கார்பின் கோ பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்கு அங்கே போகிறோம்? ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம போக போகிற எல்லா இடமுமே நம்ம பிளான் லிஸ்ட்லேயே இல்லாத இடம் தாங்க. இன்ஃபேக்ட் இந்த கார்பின் கவ் பீச்சுமே ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி டே 3ல பார்த்த இடம் தான். ஆனால் நாங்கள் வரும்போது நல்லா இருட்டி இருந்ததுங்க. பீச் என்னவோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்தது. ஆனால் இருட்டினதால இந்த பீச்சோட உண்மையான அழகை எங்களால் ரசிக்கவும் முடியல, அதை வீடியோ எடுக்கவும் முடியல. எங்கே இந்த பீச்சை வீடியோ எடுக்காமலே இந்த அந்தமானை விட்டு போயிடுவோமோன்னு கவலையில் எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலங்க. அதான் விடிஞ்சதும் குளிக்க கூட இல்லைங்க, தூங்க மூஞ்சோடவே உடனே ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்துட்டோம். அதுக்காக எல்லா லொக்கேஷனையுமே இன்னைக்கு ஃபுல்லா ஆட்டோலே சுத்தி பார்க்க போறது இல்லைங்க. இன்னைக்கும் குமாரண்ணா வண்டியில தான் டிராவல் பண்ண போறோமே. அவர்கிட்ட நேத்தே நாங்க சிடியாட்டப்பு வண்டூர் பீச்ல தான் நாளைக்கு எங்களோட பிளான்னு சொல்லியிருந்தோங்க. ஸோ அங்க போகிறதுக்கு காலையில 9ல இருந்து 9:30 மணிக்குள்ள நீங்க ரெடி ஆயிட்டா போதும்னு அண்ணா சொன்னாங்க. இன்பிட்வீன் கேப்ல அண்ணாவுக்கு ஏதோ ஏர்போர்ட் சவாரி இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ காலையில இந்த கார்பின் கவ் பீச்சுக்கு எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்களே இண்டிவிஜுவலா ஆட்டோ ஏறி வந்துட்டோம். ஷார்ப்பா 6 o'clockல நாங்க கார்பின் கவ் பீச்சுக்கு வந்துட்டோங்க. இங்க பார்த்தா டூரிஸ்டர்னு ஒருத்தரும் இல்ல. இதே பீச்சை நாங்க டே 3ல பார்க்கும்போது செம்ம கூட்டங்க. ஆனா இப்போ வெறும் 3-4 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதாங்க. இந்த பீச் ஏர்போர்ட்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. பொதுவாவே கடற்கரை அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப அழகாவும் ரம்யமாவும் இருக்குங்க. அதுலயும் காலையில சூரியோதயம் சமயத்திலையும் மாலையில சூரிய அஸ்தமனம் சமயத்திலையும் இந்த கடற்கரையை பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததுதான் இந்த ஏர்லி மார்னிங்ல நாங்க பாக்குற கார்பின் கவ் பீச்சுங்க. நம்ம அந்தமான் நெட்ல சர்ச் பண்ணும்போது நிறைய தென்னை மரங்களோட ஒரு கடற்கரை இமேஜ் வரும் இல்லைங்களா, அந்த பீச் தாங்க இது. இந்த பீச்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி கடலுக்குள்ள நடந்து போற மிதவை பாலம்லாம் கூட இருக்குதுங்க. எங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம்ங்க இந்த மாதிரி கடலுக்குள்ள இருக்கிற மிதவை பாலத்து மேல நடந்து போறது. செம்ம
த்ரில்லிங்கா இருந்துச்சு. கூடவே இங்க நிறைய அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட இருக்குதுங்க. பெடல் போட்டு, ஸ்பீட் போட்டு, வாட்டர் ஸ்கூட்டர்னு எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாமே காலையில 9 மணிக்கு மேலதாங்க ரன் ஆகுமே. இந்த பீச்ல தென்னை மரம் இருக்கிற பகுதி மட்டும் தாங்க மணல் பரப்பா இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டி லேண்ட்ல ஏர் உழுது வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்குதுங்க. இங்கதான் எங்களுக்கு நிறைய சங்கு சிப்பி எல்லாம் கிடைச்சது. இங்க ஒரு 1 hour நல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு தேவைக்கு அதிகமாவே யூடியூப்ஸ்க்கான வீடியோஸையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஆட்டோல ஏறி எங்க ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. ரிட்டர்ன் போற வழியில நீங்க இப்ப வீடியோல பாக்குற இந்த லொகேஷன்ஸ்ல தான் காக்க இயற்கை இந்த மாதிரி நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்களாங்க. அப்படியே ஆன் தி வேல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டையும் பார்சல் வாங்கிக்கிட்டு எங்களோட ரூமுக்கு கரெக்டா 8 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோங்க. அங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட்டுட்டு ஷார்ப்பா 9:30க்கு எல்லாமே நாங்க சிடியாட்டப்பு லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எங்களோட பிளான் படி இன்னைக்கு நீல் ஐலண்ட் அதாவது ஷாஹி தீப் தான் போகணும். அதுக்காக கவர்மெண்ட் ஷிப் புக் பண்றதுக்கு ஆன்லைன்ல ட்ரை பண்ணோம். ஆனால் 5 சீட்டு தான் அவைலபிள் காட்டுச்சு. எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக டிக்கெட் கிடைக்கல. ஸோ ப்ரைவேட் க்ரூஸில் புக் பண்ணி போய்க்கலாம், அதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து புக் பண்ணாலே போதும்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்தோமே. ப்ரைவேட் க்ரூஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ரூஸ், நோட்டிகா, கிரீன் ஓஷன் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் போட் சர்வீஸ்காரங்க போர்ட்லேருந்து ஹேவலாக்குக்கும் நீல் ஐலாண்டுக்கும் நிறைய ஃபெரி போட் சர்வீஸ் ரன் பண்ணுறாங்க. அதுக்கான டிக்கெட்டை நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், டைரெக்டாக ஆஃபீஸ் வந்து கூட புக் பண்ணிக்கலாம். நாங்கள் டே 1 இந்த 3 ஆஃபீஸ்லையும் போய்ட்டு டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம். நிறைய டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இதுக்கும் ஒரு ஆளுக்கு 1200 சார்ஜ் பண்ணுவாங்களாம். சரி, ஹேவ்லாக்கு நம்ம கம்மி ரேட்டில் கவர்மெண்ட் ஷிப்லேயே டிக்கெட் கிடைச்சிது. அதே மாதிரி நீல் ஐலாண்ட் சொல்ல போகிற ஷாஹி தீப்புக்கும் கவர்மெண்ட் ஷிப்லேயே டிக்கெட் கிடைக்குமான்னு டேரெக்டாக போயிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை கிடைக்கலன்னா நம்ம ப்ரைவேட் க்ரூஸில் ட்ராவல் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் டே 2 நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதேச்சியே பார்த்த ஒரு ஷார்ட்ஸ் எங்களோட மொத்த பிளானையும் மாற்றிடுச்சு. போர்ட் பிளேயர் பக்கத்தில் இப்படியெல்லாம் இடம் இருக்குன்னு நாங்களாம் ஆச்சரியத்தில் ஸ்டன் ஆகிட்டோம். நாங்கள் அந்தமானுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி ட்ரிப் பிளான் பண்ணும்போது நாங்கள் பார்த்த எந்த யூடியூப் சேனல்லையும் ஆன்லைன்லையும் இந்த மாதிரியெல்லாம் லொக்கேஷன் போர்ட் பிளேயர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லவே இல்லைங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அந்தமானுக்கு அடிஷ்னலாக ஒன்றே பிளான் பண்ணி வந்திருப்போம். இப்போது இந்த நீல் ஐலாண்ட் போகணுமா இல்லை செடியாட்டுக்கு போகணுமா ஒரே கன்ஃபியூஷன். இந்த 2 லொக்கேஷன்ஸோட வீடியோவையும் யூடியூப்பில் மாற்றி பார்த்துட்டே இருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஆனால் எங்கள் நிலைமை ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணி ஆகணும். கடைசியில் எங்கள் மனசு ஜெயிச்சது இந்த செடியாட்டாப்பு வியூ பாயிண்ட் தான். அதனால தான் இந்த நீல் ஐலாண்ட் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ செடியாட்டாப்புக்கு போயிட்டே இருக்கோம். நாங்க இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வழியா 1 ஹவருக்கு டிராவல் பண்ணி அரௌண்ட் 10:30 மணிக்கெல்லாம் செடியாட்டாப்பும் வந்துட்டோங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லொகேஷன் இந்த பயாலஜிக்கல் பார்க் தான். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மினி ஜூ மாதிரி தாங்க. இதோட ஓபனிங் டைம் காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் 4 மணி வரைக்குங்க. உள்ள நிறைய முதலைகள் கூட இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நாங்க ஆல்ரெடி நிறைய ஜூ பார்த்துருக்கோங்க. இப்போ எங்க கண்ணுக்குள்ள நிக்கிறது எல்லாமே அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்த செடியாட்டாப்பு வியூ பாயிண்ட் தான். முதல்ல அதை போய் பார்த்துட்டு நமக்கு டைம் இருந்தா ரிட்டர்ன் வரும்போது இந்த ஜூவை பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் லொகேஷனா இங்கிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற முண்டபஹாட் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். முண்டபஹாட் பீச் இந்த இடம் போர்ட் பிளேயர்ல இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. இந்த இடமும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளர இருக்கிறதால நம்மளோட நேம் எல்லாம் என்ட்ரி போட்டுட்டு தாங்க உள்ள போக வேண்டியது இருக்குமே. அது தவிர இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு எதுவும் கிடையாது. நாங்க அந்தமான் வந்ததுல இருந்து 4 நாளா ஒரே பீச்சாவே பாத்துக்கிட்டு இருக்கிறோங்க. எத்தனை பீச் பார்த்தாலும் எல்லாத்த விட இந்த முண்டபஹாட் பீச் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. பெருசா அலைகள் இல்லாம, சுத்தமா கூட்டமே இல்லாம, சொல்ற அளவுக்கு கடைகளும் இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்துச்சுங்க. அது மட்டுமா, தூரத்துல தெரியற இந்த தீவு கூட்டங்களோட இந்த பீச்சை பார்க்கும்போது வியூஸ் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதுலயும் இந்த தண்ணிய பார்க்கணுமே, பயங்கர பியூருங்க, கண்ணாடி மாதிரி. பார்த்த உடனே குளிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இந்த பீச்ல முதலைகள் இருக்க வாய்ப்பு அதிகமாங்க. சோ குளிக்கிறதுக்குலாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அவங்க சொன்னதாலே என்னவோ நாங்க திரும்புற பக்கம் எல்லாம் தண்ணில முதல்ல இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு மன பிரம்ம. அதனால இந்த பீச்சோட அழக பார்த்தோம். இங்க கொஞ்ச நேரம் குளிச்சு என்ஜாய் பண்ணணுங்கிற எங்களோட பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கிருந்து எங்களுடைய நெக்ஸ்ட் லொகேஷனா நாங்க எந்த லொகேஷனோடைய வீடியோவை பார்த்து நீல் ஐலாண்ட் ட்ரிப்பை கேன்சல் பண்ணமோ அதே செடியாட்டப்பு வியூ பாயிண்ட் பாக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டோங்க. இந்த செடியாட்டப்பு வியூ பாயிண்ட்டுக்கு வண்டியில எல்லாம் போக முடியாதுங்க. இந்த முண்டபஹாட் பீச்ல இருந்து நடு காட்டு வழியா சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு ட்ரக்கிங் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். ட்ரக்கிங் பண்ணி தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியுன்ற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாவை மட்டும் முண்டபஹாட் பீச்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லி உட்கார வச்சுட்டு எங்க பேகையும் அவங்க பொறுப்புல கொடுத்துட்டு நாங்க மட்டும்தான் இந்த செடியாட்டாப்பு வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக கிளம்பணுமே. ஆமா, பாக்குற இடம்லாம் ஒரு பக்கம் காடு, இன்னொரு பக்கம் கடல்.
இதில் நம்ம இங்கிருந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் நம்ம பீச்சில் இருந்து பார்த்தாலாம் சுத்தமாக தெரியாதுங்க. இந்த கடற்கரை ஓரமாகவே சுமார் 200 மீட்டர் நடந்து போனாதான் இந்த வழிபாதையே நமக்கு தெரிய வரும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ரன்ஸ்லயே அங்க இருக்கிறவங்க ஆபீசர் கிட்ட கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரக்கிங்க்கு காலையில 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தாங்க அலோ பண்ணுவாங்களே. அதுக்கப்புறம் இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பேசிக்கா பீச்னாலே சன்செட் சன்ரைஸ் இதுதானே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுலயும் இது வியூ பாயிண்ட் வேற. ஏன் இப்படி 2 கட்ட நேரத்துல போய் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ? அது ஏன்னா 3 மணிக்கு மேல இங்க தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுமாங்க. சுமார் 5 மணிக்கெல்லாம் இப்ப நம்ம நடந்து போற பாதையெல்லாம் கூட கடல் தண்ணியால மூழ்கிடுமா. ஆல்ரெடி முதல்ல வேற இருக்குன்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க சுமார் 11 மணிக்கெல்லாம் எங்க ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேத்து ஹேவ்லாக்ல எலிஃபென்டா பீச் ட்ரக்கிங் கூட பரவாயில்லைங்க. ஆப்போசிட்ல அப்பப்போ ஆளுங்க நடமாட்டம் கொஞ்சம் இருந்தது. இங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரையும் காணோம். இந்த மொத்த காட்டுலையும் நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் போல. எங்களுக்கு சேஃப்டியை நினைச்சுதாங்க ஒரு சின்ன பயம். இருந்தாலும் இந்த அந்தமான்ல திருட்டு வழிப்பறைக்கு வாய்ப்பே இல்லைன்னு நேற்று ஸ்வராஜ்தீப் ட்ரிப்ல சரவணன் சார், விக்ரமன் சார் சொன்னாங்கல்ல, அவங்க வார்த்தையை முழுசா நம்பி மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தோம். சேஃப்டிக்கு ஆளுக்கு ஒரு கொம்பு மட்டும் உடச்சி எடுத்துக்கிட்டோம். ஆள் அடிக்கிறதுக்காக இல்லைங்க, ஏதாவது பாம்பு பூச்சி வந்தால் விரட்டி விடுறதுக்கு. ஆனால் இந்த ட்ரக்கிங் எலிஃபெண்டா பீச் ட்ரக்கிங்கோட ரொம்ப அட்வென்ச்சராக இருந்ததுங்க. நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே அப் அண்ட் டவுன் தான். இருந்தாலும் இங்கே இருக்கிற மரங்களோட வேர்கள் நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் பாதுகாப்பு இருக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. எலிஃபென்ட் பீச்லையாவது சப்போர்ட்டுக்கு கைட் ஃபெசிலிட்டி இருந்தது. இங்கே அது கூட இல்லை. ஒருவேளை இந்த இடம் நிறைய டூரிஸ்டருக்கு தெரியாத இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க நடந்து வர வழியெல்லாம் கடலோட அலை சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. சுத்தி மரங்கள் இருந்ததால பீச் எங்க இருக்குன்னே தெரியல. சுமார் 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்போங்க. கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தா சுத்தி ப்ளூ கலர்ல ஒரு செம்மையான வியூங்க. அப்புறம் என்ன, முதல்ல யாரு போய் அந்த வியூவை பாக்குறதுன்னு எங்களுக்குள்ளாரே போட்டீங்க. குடுகுடுன்னு கிட்ட ஓடி போய் பார்த்தோம். கடலோட பக்காவான வியூ, வார்த்தைகளே இல்லைங்க. நீங்களே பாருங்களேன். இயற்கை எப்பவுமே அழகும் அதிசயமும் நிறைஞ்சதுதான் இல்ல. பக்கத்துல தானே இருக்கு இந்த முண்டப்பஹாட் பீச். அங்க பாருங்க, சுத்தமா அலையே காணும். ஆனா இங்க பயங்கரமா அலை அடிக்குது. ஐயோ, இந்த இடமே இவ்ளோ சூப்பரா இருக்குதே. அப்ப ஷார்ட்ஸ்ல பார்த்த அந்த இடம் எப்படி இருக்குமோன்னு யோசிக்க எங்களுக்கு ஆர்வம் அதிகமாச்சுங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடப்பயணத்துல இங்க ஒரு லைட் ஹவுஸ பார்த்தோம். நாங்க இந்த ட்ரக்கிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கலங்க. சரி, இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்தோம். எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸையும் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் நடக்க ஆரம்பிச்சோம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடந்திருப்போம். இது என்ன காடு மாதிரி போகுது. ஓகே. ஐயோ, எவ்வளோ பெரிய பள்ளம். ஆனால் பாருங்களா, இதை நம்பி நான் பாட்டுக்கு கேமரா பார்த்துட்டே நடத்துறீங்க. நிலைமை என்ன ஆயிருக்கும். நடந்து போற வழியெல்லாம் அங்கங்க லெஃப்ட் ரைட்டுன்னு சின்னதா வழி பிரிஞ்சுது. என்னன்னு போய் பார்த்தா, ஐயோ எவ்வளோ பெரிய பள்ளம். நல்ல வேலை நிதானமா வந்தோம், இல்லைன்னா கடல்ல இருக்கிற சொராவுக்கு தான் இரையாகிருக்கணும். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த செடியாட்டப்பூ ட்ரக்கிங் வழிபாதைன்றது ஒரு மலையோட உச்சியில நடந்து போறது தான். 2 பக்கமும் ஆழமான பள்ளத்தாக்குகள், கிட்டத்தட்ட சூசைட் பாயிண்ட் மாதிரி தான். சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறதால அந்த பள்ளத்தாக்கு எதுவுமே நம்மளுக்கு விஷுவலா தெரியாது. ஸோ நம்ம தான் பாதுகாப்பா நிதானமா நடந்து போகணும். குறிப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு எங்காவது திரும்புற மாதிரி இருந்தா மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா எடுத்து வைங்க. ஸோ அங்க போயிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒளிஞ்சு விளையாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். எந்த அளவுக்கு அழகு அதிகமா இருக்கோ அதை விட அதிகமா ஆபத்து இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு சேஃபா நடந்து போங்க. சரியா சொன்னீங்க. இந்த அழகான சூசைட் பாயிண்ட்ல குதிச்சு விளையாடாம சேஃபா ஓரமா நின்று ரசிச்சு பார்த்தோம். இங்கிருந்து பார்க்கும்போது ஆழ்கடலுடைய அழகு மட்டும் இல்லைங்க, நாங்க ஆசையோட எதிர்பார்த்த செடியாட்டப்பூ வியூ பாயிண்ட் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இங்கிருந்து பார்க்கும்போதே அட்டகாசமா இருக்கே. சரி வாங்க நேர்ல போய் பார்ப்போம்னு கிளம்பிட்டோம். வித்தின் 5 மினிட்ஸ்லயே நாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் ரீச் ஆயிட்டோங்க. இங்க வந்து பார்த்தா வியூ பாயிண்ட் கிட்ட போய் பார்க்க முடியாத அளவுக்கு தடுப்பு வேலி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க.
ஆனா எங்களை தடுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லையேன்னு வேலையை தாண்டி வெளியில போயிட்டோம். இருந்தாலும் தப்பு தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் அந்த டைம்ல எங்களுக்கு இருந்த ஆர்வத்துல இதெல்லாம் தப்புன்னே தோணலைங்க. இந்த ஒரு இடத்த பார்க்கறதுக்காகவே எவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுமா. ஸோ இந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கணுங்கிற ஆர்வத்துல தான் வேலையை தாண்டிட்டோம். பா என்ன வியூங்க இது! இந்த இடத்த பார்க்கறதுக்கு அவதார் படத்துல வர அனிமேஷன் தீவு மாதிரியே இருக்குது. எங்க லைஃப்ல இப்படிலாம் ஒரு இடத்த பார்ப்போம்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு தான் நாங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணுமே. ஆளப்பாரு, செலவு பண்ணி கூட்டு போகிறது நான், இதில் இந்த மாதிரி யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்களாம். அதானே, இன்னும் என்னடா கவுண்டர் வரலையேன்னு பார்த்தேன். அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு. சரி விடு, விஷயத்துக்கு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நம்ம இங்க சிரியா டாப் வந்துட்டோம். பாருங்க இந்த வியூஸ் நம்மளை சுத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம அந்த பீச்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு நடந்தே தாங்க வரணுமே. வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போகணுமா அப்படிதான் தோணுச்சு. பட் இந்த இடம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான வியூ தான் சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன். இந்த வியூ பாயிண்ட்ல எங்க சந்தோஷத்துக்கு அல்லவே இல்லைங்க. எல்லாரும் அவங்க ட்ரிப்பு போயிட்டு வந்த இடத்தோட ஞாபகமா அந்த இடத்துல வச்சு ஒரு 10-15 போட்டோஸ் எடுத்துப்போம், இல்லைன்னா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு வருவோம். ஆனா நாங்க எங்க லைஃப் டைம் ஃபுல்லா இந்த இடம் ஞாபகத்துல இருக்கணும்னு நாங்க எடுத்த வீடியோஸோட ஒட்டுமொத்த டைமிங்கையும் பார்த்தா அது மட்டுமே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு ஒரு மூவி மாதிரி வருங்க. வீடியோட லென்த் அதிகமாயிடுங்கிறதால தாங்க அவ்வளோத்தையும் போட முடியலையே. சும்மா சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் உங்களுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கோமே. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சத்தியமா மனசே வரலங்க. ஆனா நெக்ஸ்ட் லொகேஷனான வண்டூர் பீச்சுக்கு நாங்க போகணுங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்க ரிட்டர்ன் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதாச்சு. நாங்கள் முன்னப்பகல் பீச்லேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆச்சுங்க. ஆனால் ரிட்டன் வெறும் 1/2 ஹவர்லேயே கீழே இறங்கிட்டோம். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே நடந்ததால் தான் ஏறுறதுக்கு மட்டும் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் லாஸ்ட் 4 டேஸாக பேரட்டாங் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற டைமிங் தவிர வேறு எங்கேயுமே நெட்வொர்க் இஷ்யூன்றது ஒன்று வரவே இல்லைங்க. ஆனால் இங்கே எந்த நெட்வொர்க்கும் ரீச்சே ஆகலைங்க. அம்மாவை வேற தனியாக உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோன்னு கவலையில் இங்கே ஓடி வந்து பார்த்தா அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு டெய்லி அந்த மாதிரில புது புது உறவுகள் நிறைய பேர் கிடைச்சாங்க. இன்னைக்கு 5ஆவது நாள், அதுவும் அந்த மாதிரில கடைசி நாள் எங்களுக்கு கிடைச்சது ஒருத்தர்ல 2 பேர் இல்லைங்க, 4 புது உறவு. குருசாமி ஐயா, குழந்தைவேல் ஐயா, ஜோதி ஐயா, ராமர் ஐயா. இவங்க அடிக்கிற லூட்டியை பார்த்தா இந்த காலத்து காலேஜ் பசங்க தோத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு செம ஃபன் பண்ணுறாங்க. டில்னோ அவங்க நம்ம கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க. இவங்க பேசுனதை வீடியோ எடுத்து ஆல்ரெடி நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்களேன். இவங்க எந்த அளவுக்கு ஃபன்னான கேரக்டர்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டைம் சுமார் 2 மணி இருக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த இடத்த பார்த்த எக்ஸைட்டிங்ல எங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே தோணலைங்க. ஆனா இப்போ எங்களுக்கு பயங்கரமான பசி. எங்க சுத்து வட்டாரத்துல ஹோட்டல்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாதான். ஆக்சுவலா இந்த சிடியா டப்பு வர்றதுக்கு போர்ட் பிளேயர்ல இருந்து கிழக்கு பக்கமா ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோங்க. இதுவே நாங்க நெக்ஸ்ட் போக போற வண்டூர் பீச்சுக்கு இதே போர்ட் பிளேயர்ல இருந்து மேற்கு பக்கமா 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். எப்படி பார்த்தாலும் போர்ட் பிளேயர் போயிட்டு தான் போக வேண்டி இருக்கும். ஸோ அதனால போர்ட் பிளேயர்லேயே சாப்பிடலான்னு பிளான் பண்ணி எங்க டிரைவர் அண்ணா கிட்ட எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து லஞ்சுக்கு நிப்பாட்ட சொன்னாங்க. அவர் இந்த அபர்டின் பஜார் பக்கத்துல இருக்கிற நாயுடு ஹோட்டல்ல நிப்பாட்டினாருங்க. ஹோட்டலை பார்த்ததும் ரேட் அதிகமா இருக்குமோன்னு ரொம்பவே திகச்சு நின்னோம். பட் உள்ள போய் விசாரிச்சாதான் தெரியுது இங்க சிக்கன் பிரியாணியே ஒரு பிளேட்டு 140 ரூபாய் தானா. வெறும் 100 ரூபாய்க்கே அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்குதுங்க இங்க. இதை ஏன் நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம்னா, நாங்கள் அந்தமான்ல குறைஞ்ச விலையில ஹோட்டலில் சாப்பிட்டோம்னு எங்கள் வீடியோவில் சொன்னதுக்கு ஆல்ரெடி அந்தமான் போயிட்டு வந்த நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்லையும் நேர்லையும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் போயிட்டு வரும்போது ஒரு மீல்ஸே 350 ரூபா கொடுத்து தான் சாப்பிட வேண்டியது இருந்தது, சும்மா வீடியோ போகிறதுக்காகலாம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அந்தமான்ல மெயினே டூரிசம் தான். ஸோ டூரிசம்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா விலை பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். இதுவே அந்த ஊர் லோக்கல் மக்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா விலை நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தரையில் ஓடுறதுல இருந்து தண்ணியில் தாவறது வரைக்கும் ஃபுல் கட்டிட்டு எங்களோட அடுத்த லொக்கேஷனான வண்டூர் பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. உண்ட மயக்கத்தில் லைட்டாக கண் அசந்தோங்க. முழிச்சு பார்த்தா பீச்சுக்கு வந்துட்டோம். வெறும் 3/4 மணி நேரம் டிராவல்லையே நாங்கள் இந்த வண்டூர் பீச்சுக்கு ரீச் ஆயிருக்கோம். இந்த பீச்சுக்கும் என்ட்ரி டிக்கெட்டுன்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த பீச்ல சுத்தி மரங்களோட அலைகள் அதிகமா இல்லாம அமைதியா ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஒரே ஒரு பே ஆஃப் பெங்கால் தான்.
ஆனா இந்த அந்தமான்ல ஒவ்வொரு கடற்கரையும் ஒரு ஒரு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதுலயும் இந்த வண்டூர் பீச்ல கால் வைக்கிற இடம்லாம் கொச்ச கொச்சான சிப்பி சங்கு சோழிகளா இருந்துச்சுங்க. பீச்சை பார்த்தோமோ இல்லையோ சோழி சிப்பிய பொறுக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க 4 பேர் இதை பொறுக்கிறத பார்த்துட்டு இந்த பீச்ல இருந்த மொத்த பேருமே சிப்பி சங்குன்னு பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருங்கையோட வந்தோம். இப்போ ஒரு கவர் ஃபுல்லா சிப்பியும் சோழியும். அட கடவுளே, உன்னை கூட்டிட்டு ஊர் சுத்த ஆசைப்பட்ட பாரு. என்ன சொல்லணும், போற இடத்துல கைகால வச்சுட்டு சும்மா இருக்கியா? எங்கேயாவது செடிகளை பார்க்கணும், உடனே ஓடி போய் அதை பிச்சு பையில போட்டுக்கிற. யாரோ குடிச்சிட்டு போட்ட பாட்டில கூட பொறுக்கி கிளாஸ் பெயிண்டிங்க்கு தேவைப்படுன்னு எடுத்து பேக்ல போட்டுக்கிற. இப்போ இங்க உட்காந்து சிப்பி பொறுக்கிட்டு இருக்க. நம்ம சுத்தி பார்க்க வந்தோமா இல்ல சிப்பி பொறுக்க வந்தோமா? இந்த இடத்தோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு இந்த வண்டூர் பீச்ல இருந்து பார்த்தா தூரத்துல குட்டி குட்டியா ஏகப்பட்ட தீவுகள் தெரியுங்க. ஆக்சுவலா நார்த் சென்டினலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற கடற்கரையும் இதுதான். எங்களுக்கு நார்த் சென்டினல் தீவுலாம் போறதுக்கு ஆசை இல்லைங்க. ஆனா தூரத்துல தெரியல குட்டி குட்டி தீவுக்காவது கூட்டிட்டு போய் விடுங்கன்னு இங்க இருக்க போட்மேன் கிட்ட கேட்டோம். அதுக்கு அவரோ இந்த தீவுகளுக்கு போறதுக்கு VVIPs மட்டும் தான் அலௌடுன்னு சொன்னாரு. நம்மள மாதிரி ஆர்டினரி பர்சனுக்குலாம் அலௌட் இல்லையா? இந்த ரீசனுக்காகவே என்னைக்காவது நம்ம VVIP ஆகியே திருன்னு சபதம் பண்ணிட்டு வழக்கம் போல வேடிக்கை பார்க்கறத கண்டினியூ பண்ணிட்டோம். ஆக்சுவலா இந்த பீச்சில் நின்று சன்செட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குமா. அதனால தான் இந்த பீச்சுக்கு ஈவினிங்காக பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஜஸ்ட் இப்போதான் சூரியன் மறையவே ஆரம்பிக்குது, அதுக்கே வியூஸ் அட்டகாசமாக இருக்குது. இதுதான் அந்தமான்ல எங்களுக்கு கடைசி லொக்கேஷன். அடுத்து நாளைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமா சூப்பரா என்ஜாய் பண்ணோம்ல. ஆமா, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இவ்வளவுதான் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கா? இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல கிட்டத்தட்ட 576 தீவுகள் இருக்கு. இதுல நம்ம மொத்தமா 5 கூட இன்னும் முழுசா பார்க்கல. இதை வச்சே கால்குலேட் பண்ணிக்கோ நம்ம இங்க எந்த அளவுக்கு சுத்தி பார்த்துருக்கோம்னு. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட மொத்த லென்த்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல. இதுல அந்தமான்ல இருக்கிற போர்ட் பிளேயர்ல மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்த போர்ட் பிளேயர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்க இடத்த மட்டும் தான் இப்போதைக்கு சுற்றி பார்த்துருக்கோம். இதுக்கே மினிமம் 6 நாள் தேவைப்படும். இதில் மொத்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றி பார்க்கணும்னா மாச கணக்கில் தேவைப்படும். அதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான். மேக்ஸிமம் தீவுகளை நம்ம ஷிப்பில் போயிட்டு தான் ரீச் பண்ண முடியும். இதில் போர்ட் பிளேயர்லேருந்து ரங்கட் மாயபந்தர் வழியாக டிக்லிபூர் வரைக்கும் ரோடு வசதி இருக்க தான் செய்யுது. ஆனால் ரோடோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான். ஸோ இதுக்கு ஷிப்பில் போகிறது அட்வைசபிள்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. பட்ஜெட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ் போதும். இங்கே அந்தமான்ல இருக்க மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸை கவர் பண்ணிட்டு வந்துட முடியும். இதுவே நிக்கோபார் பக்கம் போகணுன்னா இன்னொரு 2 வாரம் தேவைப்படும். ஏன்னா நிக்கோபாருக்கு தனிப்பட்ட முறையில் ஏர்போர்ட்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் போர்ட் பிளேயர் வந்துட்டு இங்கிருந்து ஷிப்பு மூலமாக தான் நிக்கோபார் போக முடியும். போர்ட் பிளேயர் டு நிக்கோபார் ஷிப் டிராவல் மட்டுமே கிட்டத்தட்ட 3 நாள் எடுக்குமா. ஒரு நிமிஷம் இருங்க. ராஜராஜ சோழன் இந்த நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற இப்போ இந்திரா பாயிண்ட்னு சொல்லப்படுற இடத்த மையமா வச்சுதான் இந்த பே ஆஃப் பெங்காலை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் கைப்பற்றினாருன்னு நான் ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருக்கேனே. அப்படிப்பட்ட இடத்துல சொல்ற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே இல்லைங்களா? இல்லை, அதுதான் கசப்பான உண்மையும் கூட. ஆக்சுவலாக உலக வர்த்தகத்துக்கு மையமாக மாற வேண்டிய இடம் இன்னைக்கு காடும் மலையுமா யாரும் கண்டுக்காத இடமா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் தன்னோட கனவு திட்டமாக தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ன்ற பேரில் 2022 வருஷம் அறிவிப்பு வெளியிட்டு அதுக்காக சுமார் 74,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்த உலகத்தோட கடல் வழி வர்த்தக மையமாக மாற்றுறதுக்காக மிகப்பெரிய ஆர்பரம் ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் படி இந்த இடம் இன்னும் ஒரு 7-8 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. நாட்டோட வளர்ச்சின்றது முக்கியம்தான், இருந்தாலும் அங்க வாழ்ற சோம்பலின மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காத மாதிரி நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க, இங்க நம்ம தெரிஞ்சு மிஸ் பண்ண இடம் நீல் ஐலாண்டு. இதுவே ஏதோ விவரம் தெரியாம மிஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்த சுத்தி பார்க்காம அப்படின்னு சொன்னீங்களே, அது எந்த இடங்க? அந்த தீவோட பேரு ஜாலிபாய் ஐலாண்டு. அந்தமான்ல இருக்கிற ரொம்பவே அழகான தீவு. அங்க மக்கள் யாரும் வசிக்கல, டூரிசம் மட்டும்தான் அலௌடு. இந்த தீவுகளில் தான் விதவிதமான கோரல்ஸையும் கலர் கலரான மீன்களையும் நிறையவே பார்க்கலாமா. ஆனால் கொரோனா காலத்தில் இந்த தீவுக்கு போகிறத தடை செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா க்ளோஸ்ல இருந்த தீவு இப்போதான் ஜனவரி மாதம் 2024 தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியல, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம ட்ரிப் பிளான்ல ஆட் பண்ணல. இப்போ ஆட் பண்ணலாம் பார்த்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா நாள் நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த தீவுக்கு போக முடியல. ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான தீவு. ஸோ பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்றவங்க கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இதாங்க அந்தமான்ல எங்களுக்கு கடைசி நாள், கடைசி லொக்கேஷனும் கூட. அது என்னமோ தெரியல, அந்தமான்ல இத்தனை நாள் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு எங்களை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்கு.
அதனால தானே என்னவோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வரலங்க. இந்த பீச் ஃபுல்லாவே இருட்டிடுச்சு. டிரைவர் குமார் அண்ணாவும் ஒரு 4-5 முறை வந்து வாங்கப்பா கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இருந்தும் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாம பீச்சையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். வேற வழியே இல்ல, நம்ம ரிட்டர்ன் போய் தானே ஆகணும்னு மனசை தேத்திக்கிட்டு இங்க இருந்து சுமார் 7 மணிக்கெல்லாம் எங்களோட ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. போற வழியிலேயே டின்னரையும் முடிச்சுட்டு எங்க ரூமுக்கும் ரீச் ஆயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டா 9 மணிக்கு எல்லாமே எங்களோட ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு நாங்க நடந்தே போயிட்டோங்க. அங்க இருந்து சென்னைக்கு ஃபிளைட் ஏறி சென்னையும் ரீச் ஆயிட்டோம். சென்னை ஏர்போர்ட்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின் மூலமா சென்ட்ரல் வந்து அங்கிருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் மூலமா எங்க வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டோம். நாங்க சென்னையில இருந்து இந்த அந்தமானுக்கு கிளம்பும் போது முதல் முறையா கடல் தாண்டி போக போறோம். அங்க யாரையும் தெரியாது. அந்த இடம் எந்த மாதிரியான அனுபவத்தை நமக்கு தரப்போகுதோன்னு ஒரு பயத்தோட தாங்க போனோமே. ஆனா இந்த 6 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. நாங்க பார்த்து பழகின மனிதர்கள், சுத்தி பார்த்த இடங்கள்னு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான அனுபவத்தை மட்டும்தான் கொடுத்ததே தவிர எந்த இடத்துலயும் ஒரு சின்ன மன வருத்தம் கூட வர அளவுக்கு எதுவும் நடக்கலங்க. உண்மையிலேயே அந்தமானுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஊரு. அங்க இருக்கிற பெரும்பாலான மக்களும் ரொம்ப தன்மையா பழகுறவங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப நல்லவங்கங்க. ஸோ எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்ம அந்தமான் போகலாம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு காசு தாங்க வேணும். மற்றபடி கடல் தாண்டி போகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரி, இன்னைக்கு இந்த டே 5ல எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிற பட்ஜெட்டை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா செலவே இல்லைங்க. குமார் அண்ணாவுக்கு மட்டும் கார் ரெண்டா எங்க 9 பேருக்கும் சேர்த்து 3000 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம போன எந்த இடத்துலயுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்கிறது கிடையாதுங்க. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். எங்களோட இந்த 6 நாள் அந்தமான் ட்ரிப்ல நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம், சாப்பாடுல இருந்து தண்ணி பாட்டில் வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம நாங்க அங்க என்னெல்லாம் செலவு பண்ணோம், இது எல்லாத்தையுமே அந்தந்த ஸ்பாட்லயே மொபைல்ல டக்கு டக்குன்னு என்ட்ரி போட்டு ஒரு கணக்காவும் எழுதி ஒரு PDF-ஆவும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்தமான் கம்ப்ளீட் கைட் அப்படிங்கிற வீடியோல கிளியரா கொடுக்குறோம். மிஸ் பண்ணாம பாருங்க.